ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் டிஃபன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் கோதுமை தோசையும் மிளகாய் சட்னியும் தாங்க பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கோதுமை தோசை எனக்கு கல்லில் அவ்வளவா இழுக்கிறதுக்கு வராது, ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக வந்துடும். அதனாலே நான் கோதுமை தோசை சுடவே மாட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், எனக்கு கோதுமை தோசையே வரமாட்டேங்கன்னு. அவங்க இந்த மாதிரி நீ மாவு கரைச்சி ஊற்று, தோசை சூப்பராக வரும்னு சொன்னாங்க. இப்போ அவங்க மெத்தடு படி நான் மாவு கரைச்சி ஊற்றி 2-3 தடவை சுட்டு பார்த்தேங்க, சூப்பராக வந்துச்சு. சரி, அந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் பேசி பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் கோதுமை மாவு கரைச்சதை எடுத்திருக்கேன். பாருங்கள், இது தேவையான அளவு கோதுமை மாவு, உங்கள் வீட்டுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவு ஒரு சின்ன கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. இது நாம் மெஷர்மெண்ட்லாம் பார்க்க மாட்டோங்க, நமக்கெல்லாம் கை அளவு தான். இப்போ இது ஒரு 5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 5 ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு கோதுமை மாவு அப்படின்னா ஒரு 300 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த அளவு இருக்கும் கோதுமை மாவு. அதுக்கு 5 ஸ்பூன் ரவை, 5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாம். நல்லா தண்ணியாகவே கலக்கிக்கலாங்க. ஏன்னா ரவை ஊறுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் பாருங்கள், நான் இந்த கோதுமை மாவு, இந்த இடியப்ப மாவு, இந்த ரவை, இது 3 தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவும் ஆசீர்வாத கோதுமை மாவு தான் வாங்குவோம். இப்போ பக்கத்து கடையில் இந்த இது தான் கிடச்சிச்சு, அதனால் இந்த மாவு வாங்கியிருக்கேன் இன்றைக்கி. ஆனால் நல்லா சூப்பராக, சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ தோசைக்கும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ மிளகாய் சட்னிக்கு நான் 4 பழமான தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் ரொம்ப பெருசாக இல்லை, மீடியம் சைஸில் இருந்துச்சு, அதனால் 5 எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 வெங்காயம் கூட போதுங்க. இதை நான் ரொம்ப பொடியெல்லாம் நறுக்க தேவையில்லை, நம்ம மிக்சியில் அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். அதனால் பெருசு பெருசாகவே நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அதை 2ஐயும் நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோதுமை தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி நான் ஒரு பிளான் பண்ணி இன்றைக்கி இப்படி செய்யணும், இந்த நேரம் இப்படி செய்யணும், அந்த மாதிரிலாம் பிளான் இருக்காது நமக்கு. அந்த நேரம் என்ன தோணுதோ அதாங்க நான் செய்வேன். இன்றைக்கி இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தேன். சரி, கோதுமை தோசை மிளகாய் சட்னி வைக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் யோசித்து அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதுக்காண்டி ரொம்ப நேரமெல்லாம் நான் யோசித்து இன்றைக்கி இது தான் செய்யணும் அப்படிங்கிற பிளான்லாம் இருக்காது. அப்போவே முடிவு பண்ணி அப்போவே செய்கிறது தான். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து 2 சேர்த்து வச்சுருக்கோம், அதை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம், ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது காரைக்குடி ஸ்பெஷலான மிளகாய் சட்னிங்க. இது எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் இந்த சட்னி செய்வாங்க. ரொம்ப ஈஸியாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டக்குன்னு வந்தோன்னே உடனே செய்யணுன்னா இந்த சட்னி உடனே நமக்கு செஞ்சிடலாங்க. இது வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 4 பேருக்கு தேவையான சட்னிங்க. நல்லா காரமாகவும் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசம், வெங்காயத்தோட பச்சை வாசம்லாம் போய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த சட்னி நமக்கு தெரிக்கும், அதனால் மூடி வச்சுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் டப்பு 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 டப்புன்னு அந்த கொதிக்கையில் நம்ம கையிலலாம் போட்டுரும். அதனால் மூடி வச்சுருங்க. இப்போ மாவு கரைச்சதில் நான் ஒன்று கலக்கணும், அதை கலக்க மறந்துட்டேன். தயிர் சேர்த்துக்கணும். இப்போ எப்படி நமக்கு இது மாவு தோசை மாதிரியே தாங்க இருக்கும், ஒரு கோதுமை தோசை சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. ஏன்னா இந்த தயிர் சேர்க்கறனால லைட்டாக புளிக்கவும் செய்யும், சூப்பராக இருக்கும். இந்த தயிர் முன்னாடியே ஊற்றிருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, அவங்க சொன்னது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. தயிரும் சேர்த்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கலக்கையிலே இந்த தயிர் எல்லாமே சேர்த்து கலந்து வச்சிடணுங்க. இப்போ சட்னி கொதித்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்துருச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியதாங்க சட்னியை. இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ தோசை சுடுவோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் கோதுமை மாவு கரைச்சி தோசை சுட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களுக்கும் கோதுமை தோசை சுட வரலைன்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்களும் பயன்படுத்தி சுட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.